ஒரு ஸ்ட்ரகிளிங் ரைட்டரா இருக்கிற நம்ம கதையோட ஹீரோ பெருசா காசு பணம் எதுவும் இல்ல. அந்த புக்க அவன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா தான் அத வித்து வர காசுல ஏதாவது பண்ண முடியும். எந்த அளவுக்கான ஏழ்மைனா வீட்டோட வாடகை கூட குடுக்க முடியாம இருப்பான். இத்தனைக்கும் அவன் ஒருத்தன் மட்டும் தான் அந்த ஒரே ரூம்ல தங்கியிருந்திருப்பானா. சோ இப்படி வீட்டு வாடகை கூட குடுக்க முடியாம இருக்கிறங்காட்டி வீட்டோட ஓனர் அம்மாவுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில ஹீரோ ஓனர் அம்மாவை போட்டு தள்ளிடுறான். ஆனா போட்டு தள்ளினவன் எப்படிடா இந்த கொலையில இருந்து தப்பிக்கலான்னு யோசிக்கும் போதுதான் இந்த ஊர்ல ஒரு சீரியல் கில்லர் தொடர்ந்து பெண்களையா பார்த்து டார்கெட் பண்ணி கொன்னுகிட்டு இருக்கிறான். சோ அந்த சீரியல் கில்லர் எப்படியோ ஒரு பாடியை கொன்னதுக்கு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணுவானோ அதே மாதிரி ஹீரோவும் பண்ணி இனிஷியலா போலீஸோட விசாரணையில இருந்து ஹீரோ தப்பிச்சிடுறான். ஆனா உண்மையான சீரியல் கில்லருக்கு தான் தெரியுமே அவன் கொலை பண்ணலன்னு. சோ அவன் ஹீரோவை தேடி வர அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ற கதை தான் 2007 ரிலீஸ் ஆன அவர் டவுனுங்கிற இந்த ஒரு படம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு ஸ்கூல் செக்யூரிட்டி ஒருத்தர் நேரமாக ஸ்கூலுக்கு வேலைக்காக வந்திருப்பாரா. ஆனால் வந்த இடத்துல அங்கே பிளே கிரவுண்டில் ஒரு லேடியை யாரோ ஒருத்தங்க போட்டு தள்ளி அவங்களோட கைகளில் அங்கே கட்டி வச்சிருந்துருக்கேன். இதுதான் முதல் கொலையான பார்த்தா கிடையாது. கடந்த 4 மாதங்களாக மாதம் ஒன்றுங்கிற மாதிரி மொத்தமாக 4 கொலை இதோட சேர்ந்து நடந்துருக்குது. அப்போ அப்படியே பேரலாக நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு கேமிங் ஆர்கேட்ல உட்காந்து சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னும் சரியாக சொல்லணும்னா அந்த ஆர்கேட்ல நிறைய கேம்பிளிங்லாம் நடக்கும். ஸோ இருக்கிற காசை வச்சு ஏதாவது கொஞ்சமாவது காசு சம்பாதிக்க முடியும்னு மொத்த காசை இழந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தவனும் ரொம்ப நாளாவே முடிக்கணும் அப்படின்னு வச்சிருந்திருக்க ஒரு நாவலை ஹீரோ எழுதிக்கிட்டு இருக்கிறான். அவனால இன்னுமே அதை முடிக்க முடியல. அது ஒரு கிரைம் நாவலா இருக்கும். ஸோ அவனும் எழுதிக்கிட்டே இருக்கிறான். இப்படி ஒரு மொக்கையான வாழ்க்கையை ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்க பேரலா பதுவே போலீஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல ஊருக்குள்ள ரீசெண்டா அந்த சீரியல் கில்லிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது இல்ல. ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த ஹெட் ஆபீசர் பிடிச்சி கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. 4 மாசமா தொடர்ந்து கொலைங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இந்த 4 மாசமா சம்பளம் மட்டும் வாங்க தெரியுது இல்ல, ஒழுங்கா உருப்படியா வேலை பாக்குறீங்களாடான்னு சொல்லி வச்சு கிளின்னு கிளிக்கிறான். அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல பார்க் அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பாரு. அண்ட் இந்த பார்க்குங்கிற நபர் இவர் ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்ப கூட 4 மர்டருங்கிறது நடந்துருக்குதுல்ல. ஸோ கண்டிப்பா நாளையும் வந்து ஒரே ஒருத்தன் தான் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா கொலை நடந்த இடத்துல எந்த ஒரு தடயமும் கிடைக்கலன்னு சொன்னா இந்த மேட்டர் தான் ஏற்கனவே தெரியுமே, திருப்பி எதுக்குடா தெரிஞ்சதே சொல்றீங்கன்னு அந்த சீஃப் மறுபடியும் வச்சு திட்டுறாரு. இதே நேரத்தில் ஹீரோவும் அவனோட புக்கை ஏதோ கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பப்ளிஷரை போய் மீட் பண்ணியிருந்திருப்பானா. ஹீரோவா அந்த பப்ளிஷருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் போல. இருந்தாலும் பெருசா ஹீரோவா ஒரு மதிக்கிற மாதிரியும் இல்ல, அவனோட ஒர்க்கை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இல்ல. நீ பயங்கர ரியலிஸ்டிக்கா எழுதணும்டா, உன்னோட கதைகள் ரொம்பவுமே ஆர்டிபிஷியலா இருக்குது, நல்லா எல்லாம் ரீஒர்க் பண்ணிட்டு வாங்குற மாதிரி அனுப்பி விட்டுருவாரு. அதுவும் ஒரு பாட்டுக்கு கேம் ஆடிக்கிட்டே இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் சொல்லியிருந்திருப்பான். எதிர்பார்த்தது தானே ஹீரோவும் சோகமா வெளியில வந்து நின்னா அப்ப பின்னாடி யாரோ வராங்க. யாரானா அது ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கும், அந்த டிடெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவும் ஹீரோவும் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அவன் ஹீரோவுக்கு அட்வைஸ் போடுவான். ரைட்டர்னு சொல்லிக்கிட்டு சும்மா சரக்கு அடிச்சிட்டு இருக்காதடா தண்டப்பையில, ஏதாவது வேற ஏதாவது ஒரு உருப்படியான வேலை இருந்தா போய் பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டுறான். அவன் திட்டுறக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஹீரோவோட பிஹேவியர்ஸும் இருக்கும். ஹீரோ சரியான தண்ணி வண்டியா இருப்பான். இவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டிடெக்டிவ்க்கு கால் வருமா. சரி தம்பி வேலை வந்துருச்சு அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க இருந்து போயிடுவானா. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ ரீசெண்டா வந்து அந்த ஸ்கூல்ல ஒரு மர்டர் ஒன்று நடந்துச்சுல, அந்த இடத்துக்கு போய் நின்னுக்கிட்டு அந்த பாடியை தொங்க விட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு கம்பிக்கிட்டேயே உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி அந்த டிடெக்டிவ் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுங்கிற காரணத்தால நம்ம ஹீரோவும் இந்த கிரைம் ஸ்டோரிஸ் தானே எழுதுவான். அதனால அவன் என்னென்ன கேசஸ் எல்லாம் டீல் பண்றானோ அந்த கேஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஹீரோ கிட்ட சொல்லுவானா. அதனால தான் மேபி அது நமக்கு ரைட்டிங்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் அந்த ஸ்பாட்டை விசிட் பண்றதுக்காக வந்திருக்கான். சும்மா இப்படி ஸ்பாட்டை போய் பார்க்கறது மட்டும் இல்லாம பக்கத்துல கடைகள்லாம் இருக்கும்ல, அங்க வேலை செய்றவங்கிட்டையும் ஆமா இப்படி ரீசெண்டா மர்டர் நடந்துருக்குது, அதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி சும்மா சில கேள்விகள்லாம் போட்டு வாங்கிக்கிட்டு இருப்பான். ஒரு கொலையை பத்தி மக்கள் எந்த மாதிரி ஜென்யூனா உணர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது கதையில பயன்படுத்தலாங்கிற மாதிரி யோசிச்சவனும் சரி எழுத ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி ஈவினிங் வீட்டுக்கு வருவானா. வந்தா ரூம் பூட்டிந்திருக்கு. டோர்லயே ஒரு ஸ்டிக்கி நோட்ல அந்த வீட்டோட ஓனர் அம்மா அவங்களோட நம்பரை கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்களா. அதை கொண்டு வந்து வெளியில ஹீரோ டெலிபோன் பூத்துல வச்சு கால் பண்ணும்போது ஹீரோ தான் பேசுறேன் அப்படின்னு தெரிஞ்சனுமே அவங்க கரெக்டா சொல்லிடுறாங்க. தம்பி நீ வாடகை கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா உனக்கு வந்து நான் நீக்கி கொடுக்குறேன், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை, சும்மா என்கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணாதங்கிற மாதிரி அவங்க கால் வச்சிருவாங்க. ஆல் தான் ஹீரோவால எதுவும் பண்ணவும் முடியாது. பிளஸ் காசும் இல்லை. அதனால இருக்கிற காசை வச்சு ஒரு 2-3 சரக்கு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு பார்க்ல போய் உட்காந்து சும்மா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பானா. என்ன வாழ்க்கடா இதுன்னு செம்ம கான்ல இருப்பான். போதாத குறைக்கு நைட் டைம்ல ஒரு பைக்கர் கேங் வேற போதாத குறைக்கு ஒரு மாதிரி ரேஷ் டிரைவ் பண்ணிக்கிட்டு நேராக ஹீரோ மூஞ்சிக்கிட்டே வந்து ஸ்ப்ரேவெல்லாம் அடிச்சு விட்டு அவனை இன்னும் எச்ச வெறுப்பேற்றி விட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில ஆனோடனே ஹீரோ அந்த ஓனர் அம்மாவை மீட் பண்ண போயிருந்திருப்பானா. எதுக்கு வந்திருக்கான்னு தெரியும், இருந்தாலும் ஏன் ராசா வந்து நான் இங்க கொஞ்சம் நெக்கிலா கேட்க
மேடம் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நான் இப்போ வாடகைக்கு காசு குடுக்கணும் அப்டின்னா, என்னோட ரைட்டிங்ஸ்லாம் அந்த ரூம்குள்ள தான் இருக்கு. அத எடுத்து கொண்டு போய் நான் எடிட்டர் கிட்ட குடுத்தா தான், அவிங்க கீது அத பப்ளிஷ் பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு காசு குடுப்பாங்க. அத வச்சு உங்களுக்கு என்னால குடுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு என்னோட ரைட்டிங்ஸ எடுக்கறதுக்காவது ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் குடுங்க அப்டின்னு கெஞ்சி கேட்பானா, முதல்ல நீ எழுதுறதெல்லாம் எவனாவது படிக்கிறானா என்ன அப்டின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இருந்த போதிலும் அங்க ரூம்குள்ள இருக்கிற குப்பைய வச்சுட்டு இவிங்க என்ன பண்ண போறாங்க? அட்லீஸ்ட் அந்த குப்பையெல்லாம் வச்சு ஏதாவது காசு பண்ணி குடுத்தாவது நல்லா இருக்கும் அப்டின்னு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. சரி சட்டு புட்டுன்னு ஏதாவது டிராஃப்ட் எது எழுதி வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரம் அதை வெளியில எடுறா அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் உள்ள போய் பார்க்குறான். பார்த்தா ஆல்ரெடி ஹீரோவை இங்க இருந்து துரத்துறதுக்காக அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அன்பிளக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ரைட்டு, என்னை துரத்தி விடலானே இவ முடிவு பண்ணிட்டான்னு புரிய வரும்போது தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருக்கிறத பார்க்குறான். ஹே, இதை எதுக்கு கீழே தள்ளி விட்டீங்கன்னு கேட்டால் அவங்க தள்ளி விட்டுருக்க மாட்டாங்க போல. லைக் யாரையோ கூட்டிகிட்டு வந்து இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க இது எங்கேயாவது தட்டி விட்டுருந்துருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயமாயா, சீக்கிரம் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு வெளியில வான்னு சொன்னான். ஹீரோவுக்கு அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ அது ஒன்று தான் இருக்குது போல. அதை மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காண்டு ஒன்று பொத்திட்டு ஒழுக்கு மரியாதையாக இந்த ஃபோட்டோவை எடு அப்படின்னு சொல்லுவானா. என்னடா மரியாதை குறையுது, இது ஒரு 5 பைசாக்கு தேராத ஒரு போட்டோ, இதை வச்சுக்கிட்டு நீ என்ன கேவலமா பேசுறியாடான்னு அந்த போட்டோ வேற அவ எத்தி விட, அவ்வளவுதான் கோவம் தலைக்கேறின ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கயிறை எடுத்து அந்த லேடியோட கழுத்துல போட்டு அவங்கள துடிக்க அதே இடத்துல சாகடிக்கிறான். சரி, சாகடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்றானா, அவங்களோட பாடியை அப்படியே வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொண்டு வந்திருக்கான். என்னதான் இதை அவன் பிளான் பண்ணி பண்ணல அப்படின்னாலுமே கோவத்துல ஒரு மர்டர் ஒன்று பண்ணியிருந்திருக்கான். அந்த விஷயத்த அவன் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றான். ஓகே, அவன் வந்து ஒரு ரைட்டர் தானே, ஒரு கிரைம் நாவல் எழுதுற ஒருத்தன் தானே. ப்ரீவியஸா ஹேண்ட்ஸ் ஆன ஒரு கிரைம் சீனை மறைக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொலையை எப்படி மறைக்கணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருக்குது. ஆகையால் முதல்ல ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஒரு சூட் கேஸில் அந்த லேடியோட பாடியை கொண்டு வந்து ஊரில் ஏதோ ஒரு பார்க் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல தொங்க விட்டு போயிடுறான். ஹீரோ என்னமோ அந்த லேடியை கழுத்து நெரிச்சு தான் சாகடிச்சான். இருந்தாலும் கொண்டு வந்து தொங்க விடும் போது அவங்களோட உடம்புல ரத்தங்கள்லாம் இருக்கிற மாதிரி, எப்படி ஊரில் ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் எப்படி கொலை பண்ணுவானோ அதே மாதிரி தொங்க விட்டு இருந்திருக்கான். இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டான அந்த ஒரு டிடெக்டிவ் தான் அசைன் பண்ணப்பட்டிருந்திருக்கானா. அந்த ஃப்ரெண்டுக்கு, அந்த டிடெக்டிவ்க்கு நம்ம ஹீரோவே கால் பண்ணிட்டு, என்னடா புதுசாக ஏதோ ஒரு கேஸ் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், மாசத்துக்கு ஒரு கொலை தானே அந்த சீரியல் கில்லர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது இது இந்த மாசத்துல 2வது கொலை. ஒருவேளை அந்த சீரியல் கில்லர் பண்ண மாதிரியே யாராவது காப்பி கேட் கில்லிங் இது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஹீரோவே போட்டு வாங்க ட்ரை பண்றான். அந்த ஆங்கிள் இது டிடெக்டிவ்ஸ் யோசிக்கிறாங்களான்னு. ஆனா அதுக்கு அந்த டிடெக்டிவ், தெரியல மாமி, நீ சொல்ற மாதிரி இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் 4 கொலை பண்ணும்போது யாரும் கண்டுபிடிக்கலன்னு 5வது கொலையை உடனே பண்ணியிருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல தொங்க விட்டான், இப்ப என்னன்னா பார்க்லயே தொங்க விட்டு இருந்திருக்கான். சரி நீ போனவே, அப்புறமா இதை பத்தி பேசலான்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா இது வந்து ஒரு காப்பி கேட் கில்லிங்கிற மாதிரி டிடெக்டிவ்ஸ் யாரும் பார்க்கல, அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதுவும் எங்க கிரைம் சீன் கிட்டேயே வந்து அங்கே நின்னுகிட்டு ஓரமா இருந்து நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான். எப்படி இருக்கும்போது பேரல ஒரு சின்ன பையனை ஒருத்தனை காட்டுறாங்க. 4ஆவதா ஒரு பொண்ணோட பாடி ஒரு ஸ்கூல்ல கிடைச்சதில்ல, அங்க இருக்கிற பார்ல தான் சும்மா அப்படியே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. பிளஸ் அந்த இறந்து போன அந்த ஒரு பொண்ணு, அது இந்த சின்ன பையனுக்கு தெரியும் போல. சின்ன பையனா, ரொம்ப சின்ன பையன் இல்லை, லைக் ஒரு 20-21 வயசு அந்த மாதிரி இருக்கும் போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே எக்ஸசைஸ்லாம் பண்ணி பழைய நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாயையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவானா. ஊருக்குள்ள ஏதோ ஒரு கடை வச்சிருந்துருக்காங்க போல. அப்போ அந்த கடைக்கு நம்ம ஹீரோ வருவான். நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த போட்டோ ஃப்ரேம் உடஞ்சு போயிருந்திருக்கும்ல, அதுக்காக புது ஃப்ரேம் வாங்க வந்திருப்பானா. சரி கொடுங்க சார், ஃபேமிலி போட்டோவா நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் வாங்கலான்னு இருந்தா ஹீரோ கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த சைஸுக்கு ஃப்ரேம் இருக்கா மட்டும் சொல்லு, சும்மா போட்டோ வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதுங்கிற மாதிரி டெரரா முறைச்சு பார்க்க, ஓகே தலை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு டிவியை ஆன் பண்ணுவானா. டிவியில இந்த மாதிரி அந்த கிரைம் ரிப்போர்ட் தான் போயிட்டே இருக்கும். அதை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையனும் அதுக்கப்புறம் கடைக்குள்ள போயிட்டு ஃப்ரேமை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு நம்ம ஹீரோ கவனிக்காத நேரத்துல மொபைலை எடுத்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறானா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். என்னடானா, நீ தானே அந்த பொம்பளைய கொலை பண்ண, எனக்கு தெரியுங்கிற மாதிரியான ஒரு மெசேஜா இருக்குமா. யாரா அனுப்புனதுன்னு ஹீரோ அங்கிட்டும் இங்கிட்டும் பாக்குறான். அந்த பையனுமே எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே அந்த கண்ணாடி ஃப்ரேமை கொண்டு வந்து கொடுக்க ஹீரோவும் காசு கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துருவானா. அன்னைக்கு நைட்டே ஆயிரும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட போலீஸ் அந்த ஏரியால இறக்கி இருந்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல நமக்கு க்ளூ கிடைச்சே ஆகணும். ஏன்னா தொடர்ந்து இந்த மாசத்துல 2வது கொலை இது. ஏற்கனவே பயங்கரமான ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை ஏகப்பட்ட ஆளுங்களை இறக்கி, மேன் ஃபோர்ஸ் மொத்தத்தை இறக்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே ஹீரோ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரூம்குள்ள ஒரு மாதிரி சோகமா உட்காந்து அப்படியே லைட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னன்னா அவனோட ஃபேமிலி ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்திருப்பாங்க போல. அவன் ஸ்கூல் படிக்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. யாரானா அது அந்த டிடெக்டிவா இருக்கும், ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கும்.
ஏய் இறந்து போனது உன் அப்பார்ட்மெண்ட் ஓனர் அம்மா தானம்மா, கேள்விப்பட்டியான்னு கேட்க, ஆமா ஆமா எனக்கு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிய வந்துச்சுன்னு ஹீரோ மழுப்புறான். காலையில யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு ஹீரோக்கு தெரியுங்கிற மாதிரியும் இப்பதான் வந்து அது என் ஓனர் அம்மா தான் அப்படிங்கிற மேட்ரு தெரிஞ்சதுங்கிற மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருப்பான். சரி இப்போ நீ எதுக்கு இந்த டைம்ல இங்க வந்துருக்க? இல்லடா இங்க பக்கத்துல தான் நாங்க நிறைய பேரை இறக்கி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படிங்கும்போது தான் சரி உன்னையே ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னதுக்கு, ஏன்டா என் மேல நீ சந்தேகப்படுறியான்னு கேட்க, ஏன் சந்தேகப்படுற அளவுக்கு நீ அந்த லேடியை கொலை பண்ணியா என்ன? ஹீரோ சிரிப்பானா, அவனும் சிரிச்சுக்கிட்டு வேலை பார்த்து நானே டயர்ட் ஆகுறேன், சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டா ஓர கேள்வி கேட்கறியாடான்னு அப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு சும்மா சரக்கு அடிச்சு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ நடக்கிற இந்த ஒரு கேஸை பத்தி தான் அந்த டிடெக்டிவ் பேசிக்கிட்டு இருப்பான். மேபி இதை எவன் பண்றானோ அவனோட சைல்டுஹுட் வந்து ரொம்பவுமே மோசமா இருந்திருக்கும், அவன் கரெக்டான ஒரு என்விரான்மெண்ட்ல வளராத காரணத்தால தான் இந்த மாதிரி மர்டர்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ, ஏன் நண்பா நீ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில தானே வளர்ந்து வந்திருக்க, ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இது வரைக்கும் வாழ்க்கையில நீ யாரையுமே கொலை பண்ணணும்னு நினைச்சதா இல்லையா? என்ன நினைச்சதே இல்லையா? தினமும் எவனையாவது போட்டு தரலாம் அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வரும். பட் அது பிரச்சனை கிடையாதுடா. ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறக்கும் ஒருத்தரை கொலை பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கிறது இருக்கு. அதனால இறங்கி நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயலுக்கும் எண்ணத்துக்குமே நிறைய வித்தியாசங்கிறது இருக்குன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ, சரி இருக்கட்டும் டிடெக்டிவ் ஐயா, இந்த ஒரு கேஸ் நீ சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறேன், முடிஞ்சா நீ அதை சால்வ் பண்ணி காட்டு, ஒரு போரிங்கான கேஸ் தான் அப்படின்னு ஹீரோ ஒரு கதையை நரேட் பண்றான். அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பயங்கர பாசம் நேசம் உள்ள ஆளுங்க. இப்படி ஒரு ஃபியூனரல் அட்டன் பண்ண போயிருந்திருப்பாங்களா. அப்படி அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ண போன இடத்துல ஒரு ஆள் வந்திருப்பான். ஆனா அந்த ஆளை பார்த்தாலுமே அந்த அக்கா தங்கச்சியில அந்த அக்கா இருக்கிறாள் அவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிடும். கண்டவுடன் காதலுங்கிற மாதிரி அந்த ஆளை அவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிடும். இருந்தாலும் எதுவும் பேசியிருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் அந்த அக்காவும் தங்கச்சியும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த அக்கா திடீர்னு எழுந்திருச்சு போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து தன்னோட தங்கச்சியை குத்தி கொலை பண்ணிட்டா. ஆனா அது எல்லாமே வெறும் கனவு தான். தன்னோட தங்கச்சியை கொலை பண்ற மாதிரியான கனவு அந்த அக்காவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி முடிச்சு, சரி இப்ப எதுக்கு அந்த அக்காவுக்கு அப்படி ஒரு கனவு வரணும்னு கேட்டதுக்கு அந்த டிடெக்டிவோட பதில் என்னன்னா, மேபி அந்த அக்காவோட தங்கச்சி அழகா இருக்கலாம், ஆகையால் தன்னோட காதலனை இந்த மாதிரி கூடையே இருக்கிறவ தட்டி பறிச்சுட்டு போயிருவாளோ அப்படிங்கிற ஒரு பாரனாய்ட்ல ஒரு பயத்துல இதை பண்ணியிருப்பாளோன்னு சொன்னதுக்கு ஹீரோ சிரிக்கிறான். ஆவரேஜா நீ சொல்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் ஒரு கொலகாரனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீ இதை யோசிச்சுன்னு வையேன், முதல்ல அந்த அக்கா எங்க அவனை மீட் பண்ணா, ஒரு ஃபியூனரல்ல. ஸோ அதனால இன்னொரு ஃபியூனரல் நடந்தா தான் அவனை திருப்பி மீட் பண்ண முடியும்னு சொல்லி தன்னோட தங்கச்சியே போட்டு தள்ளுற அளவுக்கு அவளோட மைண்டுங்கிறது வேலை செஞ்சிருக்கு. இந்த மாதிரி யோசிச்சாதாண்டா உன்னால இந்த சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் பிடிக்க முடியும்னு சொன்னதுக்கு அந்த டிடெக்டிவ் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறான். கமான், நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கவே இல்லை, இருந்தாலும் எனக்கு என்னமோ இப்போ உன்னோட ஓனர் அம்மாவை கொலை பண்ணாங்கல்ல, இது வந்து அந்த சீரியல் கில்லர் பண்ண மாதிரி தோணல, வேற யாரோ கொலை பண்ணிட்டு அந்த பழியை அந்த சீரியல் கில்லர் மேல தூக்கி போடுறதுக்காக இதை காப்பி கேட் கில்லிங்கா பண்ணியிருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு பக்குனாயிரும். ஏன் ராசா ஏதாவது க்ளூ கீது கிடைச்சதா அப்படின்னு கேட்டா, இல்ல என்னோட உள்ளுணர்வு சொல்லுதுன்னு சொல்லுவானா. அதுக்கு ஹீரோவும், சரி வேணும்னா இந்த ஒரு கேஸ்ல உங்களுக்கு நான் உதவி பண்றேனே, இந்த கேஸ் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ஸ்ல எனக்கு கொஞ்சம் கொடுக்குறையா, மேபி உங்களோட கேஸுக்கும் நான் உதவியா இருக்கலாம், அப்புறம் இந்த கேஸ் வந்து நான் கதை எழுதுறதுக்குமே உதவியா இருக்கும், நீ வாயில சொல்ற விஷயங்கள் இல்ல நான் கதையா எழுதுறதுக்கு பதிலாக நீ ஆக்சுவல் கேஸ் ஃபைல்ஸ்ல கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லும்போது பார்க்கலாம் அப்படிங்கிறான். பேரலா அந்த கடை வச்சிருந்த அந்த பையன் இருக்கிறான்ல, அவன் சம்திங் ஏதோ ஒரு ஃபோர்ஜரி வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு பிசினஸ் கார்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஐடி கார்டெல்லாம் கையில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் எந்த விதத்திலையும் எங்கேயும் பதிஞ்சிடக்கூடாதுங்கிறங்காட்டி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் மறையிற மாதிரி க்ளூவெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் டிடெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார் ஒரு நபர். அவர் வந்து நம்ம டிடெக்டிவோட மென்டாரா இருக்கும். இவர் தான் இந்த டிடெக்டிவ் இந்த கிரைம் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாரு போல. என்னடா ரீசெண்டா ஏதோ ஒரு சீரியல் கில்லர் கேஸ்ல மாட்டிக்கிட்டு சாவர போல அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருப்பாரு. அதான் ஏன் கேட்குற, அது சரியான ஒரு தலைவலியா இருக்குது குருநாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மென்டார் சொல்லுவாரு, ஆக்சுவலி இதே மாதிரியான ஒரு கேஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்படி பொண்ணுங்களை எல்லாம் கொலை பண்ணி அவங்கள ஏதோ க்ரூசிஃபை பண்ற மாதிரி சிலுவையில அடைக்கிற மாதிரி கயிறை வச்சு கட்டுவாங்களாமான்னு சொல்லக்குள்ள, யோ கெல்ட்டு பையில இதை முதலே சொல்ல மாட்டேயா அப்படின்னு மரியாதையே இல்லாம மென்டாரியை திட்டிட்டு
வேக வேகமா அந்த டிடெக்டிவ் போயிட்டு பழைய கேஸ் எல்லாம் பாக்குறாரு. ஸோ அந்த பழைய கேஸ்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்திருப்பாங்கல்ல, எஸ் அதே மாதிரி தான் இருக்கு. இப்ப நடக்கிற மாதிரி தான் கொலை நடந்திருக்கு. நேற்று ஹீரோ ஏதாவது கேஸ் ஃபைல்ஸ் இருந்தா கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அதனால இந்த தடவை நிறைய பொட்டியில கேஸ் ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருப்பானா, அப்ப தெரியாம யாரு மேலேயே இடிச்சிருவான். அது அந்த பையனா தான் இருக்கும். கொஞ்சம் மாறு வேஷத்துல வந்திருப்பான். இது ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி இருந்தாலும் டிடெக்டிவ் அவனை கண்டுக்காம விட அவன் நேராக அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஹீரோக்கு உதவிகரமாக இருக்கும். அட்லீஸ்ட் இதை வச்சாவது புக் எழுதி பையன் கொஞ்சம் பொழைச்சிக்குவாங்கிற மாதிரி கொண்டு வந்து ஹீரோவோட ரூமில் வச்சுருந்துருப்பாரா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கிட்ட இங்கிட்ட படுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த நான் எங்கே போனால் இன்னுமா வரான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்க போர் அடிச்சு போய் ஹீரோவோட கம்ப்யூட்டரை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்பாரா. அவன் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு கதை எழுதிட்டு இருக்கிறான்ல, அந்த கதையை கொஞ்சம் அப்படியே எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஏதோ ஒரு சீரியல் கில்லர் கதை எழுதியிருக்கான்னு. ஆனால் தொடர்ந்து அந்த கதையை ஒரு படிக்க படிக்க சம்திங் ஏதோ ஒன்று தவறா இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுதா. உள்ள ஹீரோ வந்த உடனே ஒரு விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு, என்ன மச்சி வெளியில போயிருந்தியா? சரி சரி நீ கேட்டிருந்த ஃபைல்லாம் நான் கொண்டாந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன், நான் கிளம்புற சரியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கர பதட்டத்தில் அங்கிருந்து போவானா. ஹீரோவுக்கு சந்தேகமா இருக்கும், நான் இப்படி பம்பரானேன்னு. டிடெக்டிவ் நேரா ஸ்டேஷன் போனோடனே அவரோட டேபிள் கிட்ட போனா அங்க யாரோ அந்த பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சிருந்திருப்பாங்க, அந்த பொண்ணுங்க இறந்து போன மாதிரி. உடனே கத்தி அலப்பறை பண்ணி ஸ்டேஷன்ல இருக்கிற மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட எல்லாம் இதை பத்தி கேட்டா, இல்லடா உன்னை பாக்குறதுக்காக எவனோ ஒருத்தன் வந்திருந்தான், உன்னோட டேபிள்ல தான் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டே இருந்தான், ரிப்போர்ட்டர்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தான், அதுக்கப்புறம் நீ வரலன்னு போயிட்டான், அவனோட விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தானே அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அதை பார்க்கும்போதே டிடெக்டிவ்க்கு தெரியுது அது கண்டிப்பா ஃபேக் தான். இதே டைம்ல ஊருக்குள்ள இப்படி ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான், பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுங்கிற மாதிரி ஏதோ ஒரு போர்ட்ரேட்லாம் உறைஞ்சு வச்சிருந்துருப்பாங்களா. அதை பார்த்து அந்த பையன் இருக்கிறான்ல, அவன் சைட்ல ரோட்ல கடை போட்டுருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு, ஏன் தலை இந்த டிராயிங் பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்குன்னு கேட்டதுக்கு, ஆமா ஆமா உன்ன மாதிரிதான் இருக்கு, வேணும்னா அவனை போலீஸுக்கு கால் பண்ணி போட்டு கொடுக்கிட்டாங்கிற மாதிரி கலாய்கிறாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த டிராயிங் அந்த பையன் மாதிரியும் இல்ல. ஆனா அதே நேரத்தில் அந்த பையன் கொலை பண்ணுவான் அப்படின்னு யாரும் நினைக்கல. இன்னும் சொல்ல போனா நானே போய் யார்ட்டையாவது சொன்னா கூட நம்ப மாட்டாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். முதல்ல அவன் போட்டு தள்ளினதுங்கிறது ஒரு 8 வயசு குழந்தையே தான். ஸோ அந்த 8 வயசு குழந்தை ஏதோ டான்ஸ் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது போட்டு தள்ளியிருப்பான். அந்த 4 கொலையை பத்தின கேஸ் ஃபைலையுமே இப்போ அந்த டிடெக்டிவ் ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கான்ல, அதனால ஒவ்வொரு கொலையும் எங்க நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்த போய் இன்ஸ்பெக்ட் பண்றான். 2வது கொலை அப்படிங்கிறது ஒரு 40 வயசு லேடியை போட்டு தள்ளியிருப்பான். 3வது கொலை ஏதோ ஒரு பில்டிங் பக்கத்துல தொங்க விட்டுட்டு பிளஸ் 4வது கொலையை தான் அந்த ஸ்கூல் பக்கம் பண்ணியிருப்பான். இதை எல்லாத்தையுமே ஹீரோ பாக்குறான். ஏன்னா இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பான்ல, அதைத்தான் ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அந்த கடை வச்சிருந்த பையனை காட்டுறாங்க. அவன் வீட்டுல சும்மா அவனோட இறந்து போன நாய் கூட அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது, லைக் ஒரு 10-11 வயசு இருக்கும்போது அவனோட அம்மா ஒருத்தங்க இருந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பணம் எல்லாம் வட்டிக்கு விடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு ஏகப்பட்ட ஆண்கள் வரதும் போறதுமா இருக்கும். இந்த விஷயம் அந்த பையனை வந்து ரொம்பவுமே பாதிச்சிருந்திருக்கும் அந்த சின்ன வயசுலயே. இந்த பழைய விஷயங்களெல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பேரலா நம்ம டிடெக்டிவ் இன்னொரு ஆபீசர் கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, நம்ம டிடெக்டிவோட மென்டார் இப்ப நடக்கிற மாதிரியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொலை வந்து நடந்துச்சுன்னு சொல்லியிருந்திருப்பார்ல, அது ஒரே ஒரு கொலை தான். அந்த கொலைங்கிறது ஒரு லேடியை போட்டு தெளிந்திருப்பாங்க. பிளஸ் அந்த லேடியை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆபீசர் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, சில வருடங்களுக்கு முன்பாக இறந்து போன அந்த லேடி இந்த காசுக்கெல்லாம் வட்டிக்க விடுற மாதிரியான ஒரு ஆளாகவும், அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர்கிட்ட இருந்து காசை வசூலிக்க முடியலனா அவங்க ஏதாவது பிசினஸ் கடை இது வச்சிருந்தாங்கன்னா அதையெல்லாம் எழுதி வாங்கிக்குவாங்களாமா அப்படின்னு அவங்க கடைசியா எழுதி வாங்கின சில கடையோட பேரெல்லாம் லைனா சொல்லிக்கிட்டு வர, நம்ம டிடெக்டிவ்க்கு அந்த கடையோட பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. என்னடானா சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம டிடெக்டிவ் இருக்கிறாருல, அவரு ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்துட்டு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு இந்த டிடெக்டிவ் இங்க வரதுங்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இந்த பையனெல்லாம் இதுக்கு வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிட்டு இருக்கிறங்க மாதிரி அடிச்செல்லாம் விரட்டி விடுவாரா. அதனால கொஞ்ச நாளா வீட்டுக்கு போறது இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரு சும்மா ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிருந்திருக்க, அங்க வீடு வந்து தீயால எரிஞ்சிருந்திருக்கும். அந்த தீயில ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருந்திருப்பாங்க. ஹீரோ மட்டும் பொழைச்சிருந்திருப்பான். இந்த டிடெக்டிவ் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கும்னா, ஒரு நாள் ஹீரோ இந்த கெரோசினை யூஸ் பண்ணி, இந்த மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டவ் மாதிரி இருக்கும்ல, அது ஏதோ ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அந்த ரூம்ல கீழே விழுந்துருப்பாரா. அவர் கீழே விழுந்ததுல அந்த மண்ணெண்ணெய் எல்லாம் கீழே விழுந்து அந்த ரூமே வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஹீரோ போனா போதுங்கிற மாதிரி விட்டுருந்துருப்பான் செத்து ஒழுகிட்டோன்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அம்மாவும் காப்பாற்ற போய் அதுக்கப்புறம் இறந்துருப்பாங்க. இது எதுவுமே அந்த டிடெக்டிவ்க்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட ஃபேமிலிக்கு கடன் கொடுத்த ஒருத்தங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அதுவும் இப்ப
நடக்கிற சீரியல் கில்லிங் பேட்டர்ன்லயே அப்படிங்கிற இந்த கனெக்ஷன் அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஆகையால் அவன் நேரா இப்போ ஹீரோ தங்கியிருந்திருக்க அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோ கிட்ட தான் இந்த கேஸ் ஃபைல் எல்லாம் கொடுத்து வச்சிருந்திருக்கான்ல, அதனால ஹீரோ இறந்து போன அந்த பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் வச்சிருந்திருப்பானா, அந்த பொண்ணுங்களோட போட்டோ வச்சிருக்க லிஸ்ட்ல ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த சின்ன பையனோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களோட போட்டோவை வச்சு பாக்குறான். அங்க ரூம்ல வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது அந்த லேடியோட நெகை கீறல்கள் செவர்ல இருக்கிறத கவனிக்கிறான். ஸோ யாரோ ஒருத்தங்க உயிருக்கு போராடிந்திருக்காங்க, பிளஸ் ரத்தக்கரைகள் இது ஏதாவது இருந்திருக்குமா அப்படின்ட்டு இந்த போலீஸுங்களாம் ஏதோ ஸ்பெஷலான ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவாங்க போல, அதை ஸ்ப்ரே மாதிரி பாத்ரூம்ல அடிச்சு விட்டு செக் பண்ணி பார்க்குறான். எஸ், அந்த இடத்துல ரத்தக்கரைகள் இருந்திருக்கு, அதுக்கான அடையாளம் தெரியுது. அப்போ நம்ம நண்பன் தான் இப்படி ஊருக்குள்ள இந்த 5 கொலையும் பண்ணிட்டு ஒரு சீரியல் கில்லரா சுத்திக்கிட்டு இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு இவன் வரான். இதே நேரத்தில் பேரலா இன்னும் 2 ஆஃபீஸர்ஸ் இந்த கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்னுகிட்டு இருப்பாங்க. யூசுவலி சீரியல் கில்லர்ஸ் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவாங்களாமா, தான் எப்படி கொலை பண்ண அப்படிங்கறத நினைச்சு அவங்க வந்து ஹாப்பியா ஃபீல் ஆகுவாங்க. ஸோ அதனால எவனாவது சந்தேகத்தின் பேர்ல வந்தானா அமைக்கிற வேண்டியதாங்கிற மாதிரி தான் அவங்க வந்துருப்பாங்க. கட் பண்ணா இங்க ஹீரோவும் ரூமுக்கு வரும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த டிடெக்டிவ் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணியிருப்பாருல, அதை அங்கேயே விட்டுட்டு போயிருந்திருப்பாரா. என்னது இதெல்லாம் இவன் இங்க எடுத்து வந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு லைட்டா சந்தேகம் வர, போதாத குறைக்கு அந்த 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த லேடியோட போட்டோவுமே அங்க லிஸ்ட்ல வச்சிருக்கிறதையும் ஹீரோ கவனிக்கிறான். அப்பதான் ஒரு மெமரியும் யோசிச்சு பார்க்கறான். ஹீரோவோட ஃபேமிலி அந்த நெருப்புல இறந்து போனதுக்கு காரணம் வந்து கடன் வாங்கினது தான். கடன் யாருக்கிட்ட இருந்து வாங்கினாங்க? அந்த சின்ன பையனோட அம்மா கிட்ட இருந்து. நீ தான் ஏகப்பட்ட வட்டி மேல வட்டியா போட்டு கடன் கட்ட முடியாம என் ஃபேமிலியில பிரச்சனை நடந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த மொத்த கோவத்தையுமே அந்த லேடி மேல காமிச்சு அன்னைக்கே அந்த ஒரு சின்ன பையனோட அம்மாவை ஹீரோ போட்டு தள்ளியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ நேராக ஒரு பாரில் அந்த டிடெக்டிவ் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்க. 2 பேரும் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே அந்த டிடெக்டிவ் வந்து புலம்புவான், ஏன்டா அப்படி பண்ணுறேங்கிற மாதிரிலாம். இப்போதைக்கு இங்கே நடக்கிற 5 கொலைக்குமே ஹீரோ தான் காரணம், அவன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறான். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியும் கொலையை ஹீரோ தான் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு இப்பயும் இவன் தான் பண்ணுறாங்கிற மாதிரி அவன் செம்ம கோவத்தில் ஹீரோவை கீழே தள்ளி விட்டு அடி நடிச்சு ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சட்டத்துக்கும் நட்புக்கும் நடுவில் சிக்கிக்கொண்டு ஒரு மாதிரி பயங்கரமாக புலம்பி வேற வழி இல்லாம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருக்கும். இருந்தாலும் வழியில போலீஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தா நேத்து நைட்டு வேற 2 ஆபீசர்ஸ் கொஞ்ச நேரம் சீரியல் கில்லர் வருவானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரையும் யாரோ போட்டு தெளிந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா அதுல ஒரு நபரை எப்படி அந்த சீரியல் கில்லர் கொன்னு தொங்க விடுவானோ அதே மாதிரி தொங்க விட்டு இருந்திருக்க. இது வரைக்கும் அவன் கொலை பண்ண 4 பேருமே பெண்கள் தான், பட் இப்பதான் ஒரு ஆணை கொலை பண்ணியிருந்திருக்கான். இதை பார்த்துட்டு அந்த டிடெக்டிவ்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நைட்டு ஃபுல்லாமே ஹீரோ நம்ம கூட தான் இருந்தான், அப்படி இருக்க இதை யாரா பண்ணதுன்னு சொல்லி ஒரே ஆச்சரியம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஹீரோவை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ப்ராப்பரா அவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் ஹீரோ சொல்லுவான், இந்த மாதிரி 4 கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, 5ஆவதா என் ஓனர் அம்மாவை கொலை பண்ணதான் நான். ஆனா கொலை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு, நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணனு. ஸோ கண்டிப்பா இந்த மெசேஜ் அனுப்பின நபர் இவன் தான் அந்த கொலைகாரனா இருக்கணும். அதனால தான் அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உன்கிட்ட இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டேன். அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஒரு விஷயம் எனக்கு கிளியரா புரியுது. அவன் முதல்ல கொலை பண்றதுக்கு சூஸ் பண்ணது ஒரு 8 வயசு குழந்தைய. ஏன்னா ஒரு குழந்தைய கொலை பண்றது ரொம்ப சுலபம். அதே நேரத்துல முதல்ல வேட்டையாடுறதுக்கு ஒரு மிருகம் பிராக்டிஸ் பண்ற மாதிரி அவன் அந்த குழந்தையை யூஸ் பண்ணியிருந்திருக்கான். ஆனா 2வது அவன் சூஸ் பண்ண டார்கெட் கொஞ்சம் வலிமையான ஒரு 40 வயசுல இருக்கிற ஒரு லேடிய, முழுசா வளர்ந்த ஒரு பொம்பளைய கொலை பண்ற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்கான்னு அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் 2வது டார்கெட் அவன் சூஸ் பண்ணியிருந்திருக்கான். 3வது டார்கெட் அதுவுமே வந்து பிராக்டிஸ்க்காக தான். உதட்டுல இந்த ரிங் போட்டிருந்திருப்பாங்களா, காது குத்துற மாதிரி உதடு குத்திருந்திருப்பாங்க, அந்த ஒரு பொண்ணை கொலை பண்ணதுமே வந்து பிராக்டிஸ் தான். ஏன்னா 4ஆவதா அவன் போட்டு தள்ளின பொண்ணுமே வந்து அந்த உதட்டுல அதே மாதிரி ரிங்குங்கிறத போட்டிருந்திருப்பான். இன்னும் சொல்ல போனா இந்த 4ஆவதா இருக்கிற இந்த ஒரு பொண்ணை கரெக்டா போட்டு தள்ளணும். அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணை வந்து தொங்க விட்டுருந்திருப்பான்ல, அந்த பொண்ணை கரெக்டா போட்டு தள்ளணுங்கிறங்காட்டி தான் 3 கொலையுமே அவன் ஒரு ரிஹர்சல் மாதிரி ஒரு பிராக்டிஸ் மாதிரி பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவ் அங்கிருந்து கிளம்ப இருக்க ஹீரோவும் வெளியில வந்துட்டு, இங்க பாரு என்னையும் கூட்டிட்டு போ, அந்த 5வது கொலை அது என்னதான் இருந்தாலும் நான் தான் பண்ணினேன், அதனால நான் சரண்டர் ஆயிடுறேன்னு சொன்னா டிடெக்டிவ் ஹீரோவை காப்பாற்ற பாக்குறான். ஒன்னும் தேவை கிடையாது, நீ பொத்துக்கிட்டு இவ்வளவு நாளா எப்படி கமுக்கமா இருந்தியோ அதே மாதிரி கமுக்கமா இரு, இது எல்லாத்துக்கும் அந்த ஒரே ஒருத்தன் தான் காரணம், அவன் யாரும் நான் கண்டுபிடிக்கிறேன், நீ அது வரைக்கும் அமைதியா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பானா. இப்படி இருக்க அன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ள இந்த ஏரியால இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சுட்டு
ரீசெண்டா இந்த மர்டர்லாம் நடந்துகிட்டு இருக்குதுல்ல, அதனால எப்படி நீங்க உங்களை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாவோட ஏதோ முனிசிபல் லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பாப்ல. ஸோ அவரு சில அட்வைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாராம். எல்லாமே முடிஞ்சு ஆளுங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவும் அங்க இருப்பான். பிளஸ் அந்த பையன் இருக்கிறான்ல, அவனை ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட கடை வரைக்குமே ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்திருப்பானா. ஹீரோ பின்னாடி வராங்கிறத அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காம சும்மா நக்கலா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். உனக்கு என்னை பத்தி என்ன தெரிஞ்சிருந்தாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால உன்னை பத்தி கவலை இல்லைங்கிற மாதிரி ஜாலியா பாட்டு பாடிட்டு அவன் கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த கடையோட பேரை கவனிக்கிறான். லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு போட்டிருந்திருக்கும். ஏதாவது பொண்ணு ஞாபகார்த்தமா கடைக்கு இப்படி பேர் வச்சிருந்திருக்கானா என்ன அப்படிங்கிற யோசனை ஹீரோக்கு இருந்தாலுமே ஹீரோ இவனை ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணம் இவன் கடையில் இருக்கும்போது தானே ஹீரோவுக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு. அதனால இவனா இருப்பானுங்கிற ஒரு சந்தேகம் தான். பேரலாக நம்ம டிடெக்டிவ் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு லேடியை போட்டு தள்ளியிருந்திருப்பான்ல, அந்த லேடியோட பையன் தானே அந்த சின்ன பையன். ஸோ அந்த சின்ன பையன் ஒரு 18 வயசு வர வரைக்குமே ஒரு ரிலேட்டிவோட வீட்டில் வளர்ந்துருப்பான். அந்த ரிலேட்டிவ் தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா, அவன் எப்பவுமே தனியாக தான் சார் இருப்பான், எதுவுமே பேச மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் ஒரு 18 வயசு வந்ததுக்கப்புறம் தான் அம்மாவோட சொத்தெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு எழுதி வாங்கிட்டு தனியாக போயிட்டான் சார். அதுக்கப்புறம் எங்க அவன் பேசுறது கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. தனியா போய் அப்படி என்ன பண்ணா அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் அதுக்கப்புறம் அவன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான், எந்த ஸ்கூல்ல படிச்சான் ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்க அப்ப ஒரு விஷயத்த ஸ்ட்ரேஞ்சா நோட் பண்றாரு. என்னன்னா அந்த 4ஆவது ஒரு பொண்ணை ஸ்கூல்ல தொங்க விட்டு சாகடிச்சிருப்பான்ல, அந்த ஒரு பொண்ணும் இந்த சின்ன பையனும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயம் அந்த டிடெக்டிவ்க்கு லைட்டா சந்தேகம் வர வைக்குது. அதுவே அந்த சின்ன பையன் ஏற்கனவே இருந்த நாயை போட்டு தள்ளிட்டானா, ஆகையால் புதுசா ஒரு நாய் வாங்கிட்டு அதுக்கு வேக்சினேஷன் போடுறதுக்காக ஒரு வெட்டினரி டாக்டரை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பான். ஆனா அந்த வெட்டினரி டாக்டர் யாருன்னா இந்த பையன் 4ஆவது ஒரு பொண்ணை போட்டு தள்ளியிருந்திருப்பான்ல, அந்த பொண்ணு அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ஒரு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் இப்படி தனியா கடைலாம் வச்சதுக்கு அப்புறம் தனியா வந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட காதலை சொல்றதுக்கான தைரியத்தை எல்லாம் வளர்த்துக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாள் வந்து பேசியிருந்திருப்பானா. ஆனா அன்னைக்கு வீட்டுல அந்த பொண்ணு கூட இந்த வெட்டினரி டாக்டர் தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் தனக்கு இந்த பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிற காண்டுல அந்த பொண்ணையுமே போட்டு தள்ளியிருந்திருப்பானா. இப்போ அந்த வெட்டினரி டாக்டரோட கடைக்கே வந்துட்டு தன்னோட நாய்க்கு ஊசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம், ஆமா இந்த மாதிரி நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்படி ஒரு பர்டிகுலர் பொண்ணு கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்தியா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது, என்னது ரிலேஷன்ஷிப்பா, அவ கூடயா, சும்மா இந்த மாதிரி பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், ரிலேஷன்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லுவானா. ஓ காலம் முழுக்க காத்திருக்கிற எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, சும்மா 2 நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஆளுங்க கூட தான் வருவாங்களா, சரி நல்ல விஷயம் தானே. அங்க இருக்கிற ஒரு சர்ஜிக்கல் நைஃப் ஒன்று இருக்கும், அதை எடுத்து அவனோட நெஞ்சிலேயே குத்தி 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 அதே இடத்துல அவனை சாகடிக்க செய்யறான். அடுத்த நாள் இந்த ஒரு கேஸையுமே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நம்ம டிடெக்டிவும் அவங்களோட டீமும் தான் வந்திருப்பாங்களா. என்னடா இது தொடர்ந்து கொலையா நடக்குது, அதுவும் ஒருத்தனே தொடர்ந்து பண்றானே, எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கலையேன்னு ஒரு ரூம்ல தனியா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி இது வேலைக்கு ஆகாது, அவனா ஏதோ ஒரு க்ளூ கொடுப்பான், அதுக்கப்புறம் போய் அவனை பிடிக்கிறதுலாம் செட் ஆகாது, டைரக்டா நம்மளே போய் அவனை அமைக்கிற வேண்டியதான்னு. ஆப்வியஸா இப்போ நம்ம டிடெக்டிவ்க்கு சந்தேகத்தின் பேர்ல இருக்கிறது அந்த பையன் மட்டும்தான். அதனால நேரா அவனோட கடைக்கே போயிடுறானா. அப்படியே பொறுமையா கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போக அந்த பையன் தான் புதுசா ஒரு நாய் வாங்கி இருந்திருக்கானே. ஸோ அந்த நாய் வந்து சென்ஸ் பண்ணிடுது யாரோ உள்ள வந்திருக்காங்கன்னு. ஆகையால் அவனும் முழிச்சிடறான். டிடெக்டிவுமே ஒவ்வொரு ரூம்குள்ளேயா போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கண்ணாடி கிட்ட இந்த டிடெக்டிவோட டேபிள்ல ஒருத்தன் வந்து இந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டு போயிருப்பான்ல, அதே மாதிரியான ஒரு பொம்மை அங்கேயும் இருக்கும். ஆகையால அந்த டிடெக்டிவ் 100% கன்ஃபார்ம் பண்றான் இந்த பையன் தான் கொலைகாரன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பையன் டிடெக்டிவோட மண்டையிலே ஏதோ ஒன்று வச்சு அடிக்கிறான். கட் பண்ணா ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு அந்த பையனோட கடைக்கு வந்திருப்பான். இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சேஃப்டிக்கு ஒரு சுத்தியில் எடுத்துட்டு வந்திருந்தா. அங்க ரூம்ல ரத்த கரையா இருக்கிறத பார்த்துட்டு உப்ப யார போட்டு தரலான்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்க டிடெக்டிவோட ஐடி கார்டை பாக்குறான். ரைட்டு நம்ம பையனை தான் தூக்கி இருந்திருக்கானு வேகமா அங்கிருந்து வரேன். அப்பதான் ஹீரோ செவுத்துல ஒரு மேட்டரையே நோட் பண்றான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு லேடியை கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த லேடியோட போட்டோ அங்க இருக்கு. கூடவே அந்த பையனோட போட்டோவும் இருக்கும்போது ஹீரோவுக்கு ரியலைஸ் ஆகுது, ஒருவேளை அன்னைக்கு நான் அவங்க அம்மாவை கொலை பண்றத அந்த பையன் பார்த்துருப்பானோன்னு. அதே மாதிரிதான் அந்த பையன் பார்க்கவும் செஞ்சிருப்பான். அன்னைக்கு ஹீரோ கொலை பண்ணியிருப்பான்ல, அதை அவன் பழகவும் செஞ்சிருப்பான். அவன் கையில் இருக்கிற ஒரு பூனையோட தலையை திருகி சாகடிச்சிருப்பான். ஈவன் இப்ப கூட ஹீரோவோட மொபைலுக்கு வாத்தியாரே வந்து உங்க பையனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பான். உங்களை பார்த்து தான் கொலை பண்றதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு வாத்தியார்னு அனுப்பியிருக்கான் மெசேஜை. உடனே ஹீரோ அந்த கடையை விட்டு வெளியில வந்தா அங்கதான் ஒரு கார்ல அவன் உட்கார்ந்து இருந்திருப்பான். நான் வாத்தி சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கார்
காரை ஓட்டிட்டு நேரா ஸ்கூலுக்கே போக ஓடி வந்தங்காட்டி ஹீரோ கொஞ்சம் லேட்டா வந்திருப்பானா. அந்த பையன் என்னன்னா அங்க இருக்கிற ஒரு ஜங்கிள் ஜிம் மேல ஏறி உட்காந்துருக்க. எதுக்குடா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் ஃப்ரெண்ட் எங்கடான்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு இருந்தா, நான் தலை லேட்டா வந்துட்டு கத்தவும் செய்யற, தோ அங்கதான் ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு சொல்லும் போது அங்க இருக்கிற ஒரு கம்பியில தான் கட்டி வச்சிருந்திருக்கான். ஹீரோவும் கிட்ட போயிட்டு வேக வேகமா கயிறுலாம் அழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த பையன் என்னன்னா கோவப்பட்டு கன்னை எடுத்து அவன் ஃப்ரெண்டையே போட்டு தள்ளிடுறான். அந்த டிடெக்டிவ ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறான். ஹீரோக்கெல்லாம் பயங்கரமான காண்டு, ஏண்டாடே அப்படின்னு சொல்லி லைக் அந்த சுத்திர எடுத்து அடிக்கலான்னு போக அந்த பையன் கன்னை எடுத்து ஹீரோவோட நெத்தி போட்டுக்கிட்டே வைப்பான். என்ன வாத்தி, ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போதான் ரீசெண்டா ஒரு கொலையை நீ பண்ணியிருந்திருக்க, கண்டிப்பா அந்த கொலையை பண்ணதுக்கு நீ ஹாப்பியா ஃபீல் ஆகுவதானே? ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய கொலை பண்ணியிருந்திருக்கேன், எந்த ஒரு கொலையிலையுமே ஐயோ இப்படி அவங்கள கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. அதே மாதிரி தானே நீயும் என்னைக்கும் கொலை பண்ணதுக்கு வருந்துனதே கிடையாது தானே? இப்போ ரீசெண்டா நீ பண்ண 2வது கொலை, அதுக்கும் நீ வருந்திருக்க மாட்டேன். இருந்தாலும் நீ உன்னோட ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணணும்னு நினைச்சில, இந்த டிடெக்டிவ் என்ன உன்னால கொலை பண்ண முடியல, ரொம்ப நாளா கூட இருந்த காரணத்தால, உன்னால பண்ண முடியாத காரணத்தால தான் உனக்காக நான் அவனை கொலை பண்ணேன். எப்படி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி என்னால எங்க அம்மாவை எதுவும் பண்ண முடியாம இருக்கும்போது நீ எங்க அம்மாவை கொன்னு எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தையோ, அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து உனக்காக நான் உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லுவான். அதாவது இப்போ ஹீரோ தான் கொலை பண்ணிருக்காங்கிற மேட்டர் வெளியே தெரிய வந்துச்சுன்னா ஹீரோவை பிடிச்சிருவாங்கல்ல. கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றது பிளஸ் ஹீரோ கொலை பண்ணிருக்காங்கிற மேட்டரை டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அந்த டிடெக்டிவை நான் கொலை பண்ணிருக்கேங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். இவன் தொடர்ந்து ஹீரோவை வாத்தியாருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது தான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, நிறைய பேர்லாம் ஹீரோவை வாத்தியாருன்னு சொன்னது கிடையாது, ஆனா இவனுக்கு முன்னாடி இன்னொரு பையன் சொல்லியிருந்திருக்கான். ஆனா அந்த பையனுமே இவனையே தான். ஆக்சுவலி இவன் வந்து ஏதோ கிண்டர் கார்டன் படிச்சுட்டு இருந்திருப்பான் போல. அந்த டைம்ல இந்த லைக் பெரிய பையனா இருக்கிற காரணத்தால சின்ன பசங்களை பாத்துக்கிறதுக்காக டீச்சர்ஸ் விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இவன் வந்து சும்மா ஒரு சப்ஸ்டியூஷனுக்காக வந்த ஒரு சீனியர் பையன் தான் அப்படிங்கிற மேட்டர் தெரியாம அன்னைக்கு அந்த சின்ன பையன் வாத்தியார்னு சொல்லியிருந்திருப்பான். இதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை அவன் தான் இவனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு அப்போதான் அது எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஆனால் அந்த ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட்டுங்கிறது ஹீரோ வந்து இந்த பையனோட அம்மாவை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நடந்தது. ஏன்னா ஒன்ஸ் இந்த பையனோட அம்மாவை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் பையன் தனியா இருக்கிறான்னு சொந்தக்காரங்கிட்ட கொடுத்து வேற ஊருக்கு அனுப்பியிருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷமா அவன் இந்த ஊர்லயே இல்லாம இருந்திருப்பான். அதனால தான் அந்த 4வது ஒரு பொண்ணு அவன் கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த பொண்ணு அவனுக்கு சின்ன வயசுலேயே பிடிக்கும். ஆனா ரிலேட்டிவ் கூட அவங்க சொந்தக்காரங்க கூட வேற ஊரு போனங்காட்டி டச் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 18 வயசு ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த ஊருக்கு வந்திருப்பான். வந்தப்பதான் வேற ஒருத்தங்க கூட இருக்கிறாங்கிற மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டு தள்ளியிருந்திருப்பான். இந்த எல்லா மேட்டருமே ஹீரோவுக்கு புரிய வந்து ஒரு மாதிரி ஷாக்ல இருப்பானா. ஆனா அவன் என்னன்னா, என்ன தலை உனக்கு என்ன கொலை பண்ணும் போல இருக்கா, உனக்கு இல்லாத உரிமையா ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கன்னை தாம் பக்கம் திருப்பி ஹீரோவோட கையை வச்சு ஷூட் பண்ண சொன்னா ஹீரோ பண்ணல. உனக்கு என்னதாண்டா வேணும், உனக்கு இப்படி பண்றது எல்லாமே ஜாலியா இருக்கான்னு கேட்கும்போது அந்த பையன் எதுவும் பதில் சொல்லல. அப்படியே கன்னோட ட்ரிகரை அவனா பிரஸ் பண்ணிட்டு இறந்து போறான். பிளஸ் அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் லீனியரா ஸ்டோரியை சொன்னாங்காட்டி அங்கிட்டு இங்கிட்டு சில விஷயங்கள் சில டைம் லைன் புரியாம இருந்திருக்கும். ஸோ சிம்பிளா கதை என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்து கடன் வாங்கி இருந்திருப்பாங்க. அந்த கடன் அடைக்க முடியாம கொஞ்சம் ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருக்கிற டைம்ல தெரியாம ஹீரோ வச்சிருந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் மேல அவங்க அப்பா போய் விழுந்து அவங்க அப்பாவை காப்பாத்த போய் அவங்க அம்மாவும் போய் விழுந்துன்னு 2 பேரும் இறந்துருப்பாங்க. இந்த ஒரு கோவத்தை யாரு மேல போய் காட்டுறதுன்னு தெரியாத ஹீரோவும் இவங்க ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரி வச்சிருந்திருப்பாங்க. அதை வந்து கடன் கொடுத்து அந்த சின்ன பையனோட அம்மா எழுதி வாங்கியிருந்திருப்பாங்களா, அவங்கள போய் கோவத்துல போட்டு தள்ளி அதுக்கப்புறம் அவங்கள கட்டி வச்சிருந்திருப்பான். ஸோ அந்த கொலைகளை அந்த சின்ன பையன் பார்த்துருப்பான். அவனுக்கு இப்படி ஹீரோ தான் அம்மாவை கொலை பண்ணது வந்து சந்தோஷம் தான், அப்பாடா இவளோட சோழி முடிஞ்சுதா அப்படின்னு ஹாப்பியா இருந்திருப்பான். ஆனா ஒன்ஸ் அந்த பையன் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட 18வது வயசுல தான் இந்த ஊருக்கே வரான். வந்துட்டு மை லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு தான் ஆளை மனசில் நினைச்சுக்கிட்டு ஒரு கடையை ஓபன் பண்ணியிருந்திருக்கான். சரின்னு அந்த கடையில் இருக்கிற கிஃப்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு தான் ஆள் கிட்ட கொடுத்து எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணலான்னு இருக்கும்போது ஒரு நாள் தான் ஆள் வந்து வேற ஒருத்தன் கூட இருக்கிறத பார்த்து காண்டாய் தான் எப்படியாவது இவளை போட்டு தள்ளணுமேனு சொல்லி அதுக்கப்புறம் கொலை பண்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பான். 3 பேரை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பிள்ளையுமே போட்டு தள்ளி ஸ்கூல்லேயே கொண்டு வந்து தொங்க விட்டுருந்துருப்பான். எந்த ஸ்கூல்ல அந்த பிள்ளைய அவன் முதல்ல பார்த்து காதல் வயப்பட்டானோ அதே ஸ்கூல்ல கொண்டு வந்து தொங்க விட்டுருந்துருப்பான். இதுக்கப்புறம் தான் ஹீரோ அவனோட ஓனரை கொலை பண்ணி அந்த ஓனரையும் இதே மாதிரி காப்பி கேட் கில்லிங் பண்றதுன்னு சொல்லி மற்ற கதைகள் எல்லாமே நடந்திருக்கும். எனிவேஸ் மக்களே, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ.